வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல் பாடத்திற்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு 2025ற்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக எக்கனாமிக்ஸ் அண்டு காமர்ஸ் எல்லா பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண் எழுத போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க்கே 25 தான். உங்களுக்கு 20 1 மார்க் இருக்குது. 20 1 மார்க்கு நீங்கள் அப்புறம் ஒரு டீட்டெயிலாக 2 மார்க்ஸ் எழுதினாலே போதும். மீதி 10 மார்க் இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கு வந்துட போகுது. அதனால் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இதில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நல்லபடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிக்க பாருங்கள். இதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 21வது பார்த்தீங்கன்னா கேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக, ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக, விளைவு தேவை என்றால் என்ன, பண்டப்பணம் என்றால் என்ன, சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றினை வேறுபடுத்துக, பன்னாட்டு வாணிகத்தின் நன்மைகளில் ஏதேனும் 2 குறிப்பிடுக, உலக வங்கி குழுமத்தின் கீழ் செயல்படும் 2 துணை நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிடுக, வரி கட்டணம் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 29வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழலியல் என்றால் என்ன, கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருளாதார அளவையியல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தின் குறைகளை கூறுக, நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, மிகை பெருக்கி விளக்குக, தேவை இழுப்பு மற்றும் செலவு உந்து பணவீக்கத்தினை விளக்குக, பணச்சந்தையையும் மூலதன சந்தையையும் வேறுபடுத்துக, பன்னாட்டு பொருளியலின் உள்ளடக்கத்தை பட்டியலிடுக, தற்கால அரசின் பணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை, திட்டமிடுதலுக்கு ஆதரவான கருத்துக்களை கேட்டிருக்காங்க. பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை அது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் திட்ட விளக்கத்தினை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 5 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. எல்லாமே தேரி கொஷின்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்க போகுது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். 41 பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை விவரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து எக்ஸ் மதிப்பு ஒய்யை சார்ந்த ஒய் மதிப்பு எக்ஸை சார்ந்த ஒட்டுறவு கோடுகளின் சமன்பாடு காண்க அப்படி கேட்டிருக்காங்க. 42 பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகளின் பணிகளை விளக்குக, அப்படி இல்லைனா அல்லது புள்ளியியலின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. 43 பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரிக்க சொல்லியிருக்காங்க. பொது கடன் திரும்ப செலுத்தும் முறைகளை விளக்குக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷினை உங்களை பார்க்க சொல்கிறது. ப்ரீவியஸ் இயர் கோட்டேலி ஆஃபேலி கொஷின்லாம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். அதில் நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். அதை நல்லா படிச்சுக்கோங்க. 44 பொறுத்த வரைக்கும் ஏடிஎஃப் அண்டு ஏஎஸ்எஃப் இடையிலான சமநிலையை வரைபடத்துடன் விவரி. அப்போ வரைபடம் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் நீட்டாக போட பாருங்கள். வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகையை பற்றாக்குறைகளை விளக்குக, ஒரு பொருளாதாரத்தில் பணவீக்கத்திற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள் யாவை கேட்டிருக்காங்க. அதில் 45 பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகளை விளக்குகிறாங்க. 46 பொறுத்த வரைக்கும் குறிப்பு எழுதுக, சார்க்கு பிரிக்ஸு இதை பற்றி குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ சார்க்கை பற்றி ஒரு 1.5 பக்கம், பிரிக்ஸை பற்றி ஒரு 1.5 பக்கம் அப்படி எழுத பாருங்கள். பணமாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளின் நிர்ணயமாகிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 47 லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரி, நீடித்த அல்லது பலம் குன்றா வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கின்னு உங்களோட எக்ஸாம் செகண்ட் டிவிஷன் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்களே இருக்குது. அதனால் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும்தான் ப்ராக்டிகல்ஸ் இருக்க போது. மற்றபடி உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் எதுவும் அதிகமாக இருக்காது. அதனால் இந்த ப்ராக்டிக்கல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஏன்னா 12th மார்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.